கேரள மாநிலம் கண்ணூரில் வாடகை வீட்டில் வெடிகுண்டு வெடித்து ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். தற்போது பலியாகி இருப்பவரின் விவரம் என்ன? இந்த சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வெடி விபத்தானது எப்போது நிகழ்ந்தது? குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கண்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான ஒரு வாடகை வீட்டை 2 பேர் குடியிருந்து வந்தார்கள். இவர்கள் பையனூர் பகுதியில் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருவதாக கூறிய நிலையில் அந்த வீட்டில் இருந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் யாருடன் தொடர்பில்லாமல் வீட்டில் வசித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை 2 மணிக்கு பலத்த சத்தம் கேட்டதை தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அங்கு சென்று பார்த்தபோது அங்கு வெடி விபத்து நிகழ்ந்தது தெரியவது. இந்த வெடி விபத்தால் வீடு முழுவதுமாக தகர்ந்திருந்தது. வீட்டிற்குள்ளிருந்து ஒரு சடலம் உடல் சிதறிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வெடிக்காத வெடிகுண்டுகளும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்து அவர் யார் என்பது விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் அல்ல என்பதும் வெளிமாநில தொழிலாளியாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. ரகசியமாக இவர்கள் வெடிக்கின்ற நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.